காலெல்லாம் வட வடன்னு வருதே. அத்தை, வாந்தி வந்துருச்சுல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, பயப்பட தேவையில்ல. நல்லபடியா தூங்கி எந்திரிங்க, சரியா போயிடும். அடி பாவி, கத்திரிக்காய் சாம்பாரு, முருங்கைக்காய் சாம்பாரு, வெண்டைக்காய் சாம்பார்னு நானும் எத்தனையோ சாம்பார் விதவிதமா வச்சிருக்கேன். ஆனா பள்ளி சாம்பார்னு ஒன்ன வச்சு என்னை இப்படி படுக்க வச்சுட்டேடி. அம்மா அண்ணி, அண்ணி, அண்ணா, இது சாம்பார்ல விட்ட உன்னோட திருகாணியான்னு பாரு. ஆமாண்ணே, ஏன் திருகாணிதான்? இது எங்க இருந்துச்சு? நான் டம்ளர் டம்ளரா குடிச்சேனே சாம்பார், அதுல இருந்து இந்த திருகாணி என் வாய் வழியா போய் என் வயிற்றுக்குள்ள உளுந்து கிடந்துச்சு. இப்ப நான் அருவி மாதிரி வாந்தி எடுத்தேனா, அதுல இந்த திருகாணி வெளியே வந்து உளுந்துருச்சு. அண்ணா, மாமா, கண்ணே, என்ன கண்ணு? நான் என்ன சொல்றதுங்க மாமா, இவங்க 3 பேரும் பல்லே விழுந்த சாம்பாரை சாப்பிட்டாங்க. பல்லி விழுந்த சாம்பார்? என்ன கண்ணு சொல்ற? ஆமாங்க மாமா. என்னங்க மாமா சிரிக்கிறீங்க? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பின்ன என்ன கண்ணு, இந்த கேடு கட்டவங்களை நினைச்சு சிரிக்காம அழ சொல்றியா? என்னங்க மாமா இப்படி சொல்றீங்க? கண்ணு, உண்மையிலேயே அவங்க பசிக்காக தான் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல கண்ணு, வந்திருக்கவங்க எல்லாம் எங்க உன்னை பாராட்டிடுவாங்களோ, உனக்கு எங்க நல்ல பேர் கிடைச்சிருமோன்றதுக்காக வேணும்னு எடுத்துட்டு இருப்பாங்க. நீ அந்த பக்கம் போனதும் இந்த கரும்பு காட்டுக்குள்ள யானை பூந்த மாதிரி உள்ள பூந்து எல்லாத்தையும் தின்னு தொலைச்சிருக்குதுங்க. அதனாலதான் இப்படி கிடக்குதுங்க. கண்ணு, கெடுவான் கேடு நினைப்பான், வன விதைச்சவன் வனைய இருப்பான், தென விதைச்சவன் தனைய இருப்பான்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி கேடு கட்ட ஜென்மங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. நீ கஷ்டப்படணும்னு அவங்க நினைச்சாங்க, இப்போ அவங்களே கஷ்டப்பட்டு துடிக்கிறாங்க. கண்ணு, நல்லவங்கள கெட்டவங்க சோதிப்பாங்க, கெட்டவங்கள அந்த சாமி சோதிப்பான். பாத்தியா, கண்ணு முன்னாலே அதுக்கு உதாரணம் பாத்தியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க மாமா, ஆனா எல்லாத்தையும் தாண்டி இவங்க 3 பேரையும் பாக்குறப்போ ரொம்ப பாவமா இருக்கு மாமா. என்ன கண்ணு பேசுற? பாவமா? பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லிருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாது கண்ணு. அதுவும் அத்தைக்காரி இருக்காளே, பாவம் பண்றதுக்குன்னே பிறந்தவன், அவளுக்கெல்லாம் பாவம் பாத்தீங்கன்னா ஐயோ பாவனா கையோட வந்துருங்கன்னு அனுபவிக்கிட்டு. கண்ணு, அமராவதி அம்மாவுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், மற்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் போச்சு கண்ணு. இப்ப என்ன பண்ணலாம்? இதை புடி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாங்க மாமா, நான் மறுபடியும் சமைச்சிடுறேன். மறுபடியும் சமைக்கிறியா? எதுக்கு கண்ணு வீண் சிரமம்? நேரம் வேற ஆகும் கண்ணு. ரொம்ப நேரம் ஆகாது மாமா, சீக்கிரமா நான் சமைச்சிடுறேன் மாமா. அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணு, நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடு, இது அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்களெல்லாம் சாப்பிட கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. சரிங்க மாமா. அண்ணே, 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 அண்ணே எந்திரிச்சு உட்காருங்கண்ணே, எந்திரிங்க.